பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து எல்லாருமே கதிரும் ராஜையும் வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஷாக்லேருந்து வெளியே வரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து மீனா கிட்ட ராஜையும் கதிரையும் பற்றி நல்ல விதமாக பேசுகிறாரு. அதே மாதிரி பாண்டியனும் தன்னோட மகன் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதிரை பற்றி பெருமையாக கோமதி கிட்ட பேசுகிறாங்க. கோமதியும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுப்போம், ஆனால் இந்த விஷயத்தில் நம்மளும் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உஷாராக இருக்காங்க. கதிரோட அண்ணன்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. கதிர் பார்த்திங்க அப்படின்னா ராஜு கூட எப்படி வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்கள் எல்லாம் கேட்பாங்க. ஆனால் கதிர் பார்த்திங்க அப்படின்னா ராஜு வந்து டியூஷன் போயிருக்கான், நான் போய் கூட்டிகிட்டு வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து வேகமாக கிளம்புவார். அதை நினச்சே வந்து ராஜியும் கதிரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. அப்போ டியூஷன்லேருந்து ராஜியை கூட்டிகிட்டு வரப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பாவோட பைக் வந்து கிராஸ் ஆகும். ராஜியும் கதிரும் நிற்கிற இடத்த விட்டு அவங்க அப்பா வந்து கிராஸ் பண்ணி போயிடுவார். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ராஜிக்கிட்ட பேசுகிற மாதிரி பைக்கை வந்து நிறுத்திடுவார். உடனே ராஜியும் அவங்க அப்பா கிட்டே போவாங்க. அவங்க அப்பா கிட்டே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்கள இனிமேல் பழிவாங்கிற குணத்தோடு நீங்கள் வந்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா கையையும் பிடிச்சி ராஜி பேசுவாங்க. எதையுமே தடுக்காமல் பார்த்திங்க அப்படின்னா ராஜியோட அப்பா ராஜி கிட்டே பேசுவார். கூடிய சீக்கிரமே ராஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட சேர தான் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அழகிய தருணத்தை பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.